அதிர்ச்சி செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. சென்னையில் ஓஎம்ஆர் சாலையில் அடுக்குமாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகள் இவை. அங்கு தீ கொழுந்துவிட்டு எரிந்து புகை மண்டலமாய் காட்சியளிக்கிறது. அதை சுற்றியிருக்க மக்கள் அச்சமும் பீதியும் அடைந்து வெறிச்சோடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அண்மை செய்தி, சென்னையின் ஓஎம்ஆர் பகுதியில் அடுக்குமாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து நேரிட்டு அங்கு புகை மூட்டமாக காட்சியளிக்கிறது. 3 அடுக்குமாடி கட்டடத்தில் தீ விபத்து நேரிட்டு தீ கொழுந்துவிட்டு எரிகிறது. அதை சுற்றிலும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. எப்படி இந்த தீ பற்றியது, எப்படி பரவியது, தீ அணைக்கும் முயற்சியில் ஈடுபட தீயணைப்பு வீரர்கள் அழைக்கப்பட்டார்களா என்பது குறித்த கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் நமது குமுதம் செய்தியாளர் சக்திவேல். சக்திவேல், அடுக்குமாடி கட்டடம் சென்னை ஓஎம்ஆர் சாலையில் 3 மாடி அடுக்குமாடி கட்டடத்தில் பயங்கர தீ விபத்து, அந்த காட்சிகளை பார்க்கிறோம். இந்த தீ எதனால் இந்த தீ விபத்து ஏற்பட்டது? அணைக்கக்கூடிய பணிகளில் இன்னும் யாரும் ஈடுபடவில்லையா? தீயணைப்பு துறையினர் வருகை தந்தார்களா? இது பற்றி உங்கள் தகவல்களை தரலாம். நிச்சயமாக. வணக்கம் மோகன்ராஜ். சென்னை ஓஎம்ஆர் சாலையில் இருந்து தரமணி செல்லும் எம்ஜிஆர் சாலையில் உள்ள 3 அடுக்கு கொண்ட கட்டிடத்தில் சைக்கிள் கடை மற்றும் எலக்ட்ரிக் பைக் கடை செயல்பட்டு வந்தது. இன்று மாலை சுமார் 4:10 மணி அளவில் 3வது மாடியில் திடீரென தீ விபத்தானது ஏற்பட்டது. உடனடியாக உள்ளே வேலை செய்து கொண்டிருந்தவர்கள் அனைவரும் அலறி அடித்தபடி வெளியே ஏறினர். தீ விபத்து ஏற்பட்டவுடன் தீயணைப்பு வீரர்களுக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டு கிண்டியில் இருந்து 2 வாகனமும், துறைப்பாக்கம், திருவான்மையூர் இருந்து 2 வாகனம் என மொத்தம் 4 வாகனங்கள் விரைந்து வந்து 1 மணி நேரத்திற்கும் மேலாக அந்த தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் போக்குவரத்தில் இரு மார்க்கத்திலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் தடை செய்யப்பட்டு போக்குவரத்து போலீசார் வாகனங்கள் செல்லாமல் அந்த வழியாக செல்லாமல் வேறு வழியாக மாற்றி அமைத்துள்ளனர். இதனால் சிறிது நேரம் எம்ஜிஆர் சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தால் அப்பகுதி முழுவதும் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மோகன்ராஜ். சக்திவேல், உங்கள் சுருக்கமான தெளிவான தகவலுக்கு நன்றி.